திருவேடகம். மதுரையிலிருந்து சோழவந்தன் போற வழியில இருக்க ஒரு அழகான பழமையான ஊர் தான் இந்த திருவேடகம். இந்த ஊரோட வரையறை தெரிஞ்சுக்கணும்னா சுமார் 1300 வருடங்கள் பின்னோக்கி போகணும். ஆமாங்க, 7ஆம் நூற்றாண்டுல கூன்பாண்டியன்னு சொல்லப்படுற அரிகேசரி மாரவர்மனோட ஆட்சியில பாண்டிய நாட்டுல சமணம் தழைத்தோங்கி இருந்துச்சு. அரசரும் சமண மதத்தை பின்பற்றுபவரா இருந்தாரு. அதே சமயம் அரசி மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களா இருந்தாங்க. சமணர்கள் சிலர் செய்யும் சூழ்ச்சிகளால மதுரையில சைவ சமயம் நாளுக்கு நாள் புகழ் மங்கிட்டு இருக்கிறதா நினைச்ச அரசி மங்கையர்க்கரசியார் மதுரையில சைவ சமயத்தை மீண்டும் தழைக்க வைக்கும் முயற்சியா சைவ அடியாரான ஞானசம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறாரு. அரசியின் அழைப்பை ஏற்று மதுரை வந்த ஞானசம்பந்தர் இரவு ஒரு மடத்துல தங்கியிருந்தப்ப அவரோட மதுரை வருகையை விரும்பாம மடத்தின் கூரையில சிலர் தீ வைக்கிறாங்க. ஆனா அந்த தீ சம்பந்தரை தாக்காம நாட்டின் மன்னனான பாண்டியனை வெப்பு நோயா போய் தாக்குது. இந்த வெப்பு நோயினால மன்னன் கடும் அவதிப்பட அத அங்கிருந்த வைத்தியர்கள் மற்றும் சமணர்கள்னு யாராலையும் குணப்படுத்த முடியல. இதனால அரசி சைவ அடியாரான ஞானசம்பந்தர் மதுரை வந்திருக்கிறதையும் அவர் வந்தா குணப்படுத்த முடியும்னு சொல்ல அதுக்கு அரசர் யார் வந்தா என்ன, குணமானா சரிதான்னு சம்மதிக்கிறாரு. இதன்படி ஞானசம்பந்தர் வந்து மந்திரமாவது நீருன்னு திருப்பதிகம் பாடி திருநூறு பூசி மன்னனோட வெப்பு நோய குணப்படுத்துறாரு. இதனால மன்னனோட மனம் சைவம் நோக்கி திரும்புறத விரும்பாத சமணர் சிலர் ஞானசம்பந்தர் ஏதோ சூழ்ச்சி செஞ்சுட்டதா சொல்லி அவரை வாதத்துக்கு அழைக்கிறாங்க. இதன்படி வாதத்துல தோற்கிறவங்க மதுரையை விட்டு வெளியேறணும்னு முடிவாகி அனல்வாதம் நடத்துறாங்க. அதாவது சமணர்கள் மற்றும் சம்பந்தர் இருவருமே பாடல்களை எழுதி அந்த ஏட்டை தீயில போடணும். அதுல யாரோட ஏடு எரியாம இருக்கோ அவங்கதான் வெற்றியாளர். இப்படி நடந்த அனல்வாதத்துல சமணர்கள் எழுதி போட்ட ஏடு தீயில கருகி போயிட சம்பந்தர் போட்ட ஏடோ எரியாம அப்படியே இருந்துச்சு. ஆனால் சம்பந்தரோட இந்த வெற்றியை ஏத்துக்காத சமணர்கள் அவரை மீண்டும் புனல்வாதத்துக்கு அழைக்கிறாங்க. அதன்படி இரு தரப்புமே பாடலை எழுதி அந்த ஏட்டை வைகை ஆத்துல விடலும். இதுல யாரோட ஏடு தண்ணீர்ல அடிச்சு போகாம நீரை எதிர்த்து நிக்குதோ அவங்கதான் வெற்றியாளர்னு முடிவாகுது. இதன்படி நடந்த வாதத்துல சமணர்கள் விட்ட ஏடு ஆற்றோட அடிச்சு போக சம்பந்தர் எழுதிவிட்ட ஏடும் நீரை எதிர்த்து நின்னதோட எதிர் திசையில போக ஆரம்பிச்சது. அமைச்சர் குலச்சரியார் இந்த ஏட்ட பின்தொடர்ந்து போக அது துவரிமான் கொடிமங்கலம் வழியா இப்போ இருக்க திருவேடகம் பகுதியில வந்து கரையொதுங்குது. இதன்படி சம்பந்தர் வெற்றி பெறவும் கூன்பாண்டியனும் சைவ சமயத்தை ஏற்று நின்று சீர் நெடுமாறனா ஆகுறாரு. மதுரையிலையும் மீண்டும் சைவம் தழைத்தோங்குது. இந்த காலத்துலதான் ஏடு கரை சேர்ந்த அந்த இடத்துல இருந்த சிவலிங்கத்தை பார்த்து பெரும் கோவில் அமைக்கிறாரு இந்த பாண்டிய மன்னர். இப்படி ஏடு அகம் சேர்ந்த இடம்னு சொல்லப்பட்ட திரு ஏடகம் தான் இப்போ கால ஓட்டத்துல திருவேடகம் ஆகிடுச்சு. இந்த திருவேடகத்துல வைகை நதி வடக்கு தெற்கா மாறி ஓடுறதுனால காசிக்கு நிகரான சிறப்போட விளங்குது. அதோட மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு மங்கள பத்திரிகை எழுதின இடமாவும் இது இருக்கிறதுனால திருமண தடை பரிதாரங்களுக்கும் சிறந்த ஸ்தலமா இருந்து வருது. இப்படி தேவார